கோயில் பிரசாதங்களில் பச்சை கற்பூரம் சேர்ப்பது ஏன்? தீர்த்தம், லட்டு, சர்க்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம் போன்ற பிரசாதங்களில் தெய்வீக உணர்வை ஏற்படுத்தும் பச்சை கற்பூரம் சிறிதளவு சேர்க்கப்படுகிறது. இதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக நம்பிக்கையையும் அறிவியலையும் அறிந்து கொள்வோம். கற்பூர மரத்திலிருந்து பெறப்படும் இந்த பச்சை கற்பூரம் பொதுவாக உணவு பயன்பாட்டிற்கான நறுமணப் பொருளாகும். பெருமாளுக்கு உகந்ததாகவும் தூய்மை மற்றும் மங்களத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. இறை வழிபாட்டின் போது இந்த நறுமணம் மனதிற்கு புத்துணர்ச்சியை அளித்து மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது. பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு மகாலட்சுமியின் அருளை ஈர்க்கும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. மருத்துவ ரீதியாக மிக குறைந்த அளவில் சேர்க்கப்படும் பச்சை கற்பூரம் சிறந்த கிருமி நாசினியாக செயல்பட்டு பிரசாதம் கெட்டுப்போகாமல் நீண்ட நேரம் பாதுகாக்கிறது. மேலும் இது செரிமான கோளாறுகளை சரி செய்து பசியை தூண்டுவதோடு நெஞ்சு வலி, தொண்டைக்கட்டு மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் அளிக்கிறது. நமது முன்னோர்களின் இந்த ஆன்மீக பழக்கம் அறிவியல் பூர்வமான ஆரோக்கிய